நீ ஒரு விஷயம் பண்றனா அல்ல தயவு செஞ்சு ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கேன். ஒர்க் அன்டில் யூ டோன்ட் நீட் எனி இன்ட்ரடக்ஷன் அப்படின்ற மாதிரி. You no longer have to introduce yourself. யா பட் நான் கேட்க போகிறேன். Okay. ஸோ சொல்லுங்கள், நீங்கள் யார்? Very nice question to start with. Basically, I'm a television presenter. So I've been hosting shows ever since my schooling. So 7th grade la irundhu host panniterken. So it's been 8 years ever since I got into media. I'm a personality coach as well. So I train and groom personalities. Adu taandi into acting. I do it in VJ TV. So VJ TV la a couple of serials and a lot of stuff stay by events panniterken. Yeah, it's all good. Super. Actually, when I saw you, Kalyani, உங்களை சேனல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஓகே. வாட் மேட் மீ டு கனெக்ட் வித் யூ இஸ், நான் வந்து உங்களை ஜோஷ் டாக்லாம் பார்த்தேன். ஓகே. அங்கே வந்து ஐ ஃபெல்ட் திஸ் பர்சன் ஹாவ் சம்திங், ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு கதை இருக்குது, அண்ட் ஷீ ஹாவ் சம் பிரெயின்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் கனெக்டிங் வித் யூ அண்ட் ஹேவிங் யூ இன் திஸ் பாட்காஸ்ட். ஸோ ஏன் நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, எனி பர்சன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வாட் தே டூ. அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது முக்கியம் இல்லை, அவங்க பின்னாடி சில விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்றது தான் உண்மை. பட் அந்த விஷயம்லாம் என்னன்றதை நம்ம வெளியில் சொல்லவும் மாட்டோம். அண்ட் அது பீப்புளுக்கு தெரியாமையும் இருக்குது. ஓகே, அது தெரிஞ்சால் மற்றவங்களாலையும் ஏதாச்சும் பண்ண முடியும். ஸோ ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சைல்ட்ஹுட், த பேரண்டிங் தட் யூ ஹேட். அது எப்படி கரண்ட் இப்போ இருக்கிற கல்யாணிக்கு உங்களோட பேரண்டிங் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? ஐ திங்க் ஐம் வெரி வெரி பிளெஸ்ட் அந்த விதத்தில். அண்ட் இந்த பாட்காஸ்ட் பொறுத்த அளவுக்கு வில் டூ ஒன் திங், இந்த டெலிவிஷன் ஹோஸ்ட், இந்த மீடியா அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆஸ் அ பர்சன் கல்யாணியாக சொல்கிறேன். ஐம் வெரி வெரி பிளெஸ்ட். ஸோ என்னோட பேரண்டிங் இன் ஆல் மை சைல்ட்ஹுட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் லைக், எனக்கு என்ன பிடிக்குமோ, எனக்கு என்ன லைக் நான் விருப்பப்பட்டு பண்ணணும்னு நினைக்கிறேனோ, தேர் இஸ் ஆல்வேஸ் அ கால், கோ அண்ட் டூ இட். எதுக்குமே நோ வந்தது கிடையாது, எதுக்குமே எதுக்கு பண்றேன்னு வந்தது கிடையாது. உனக்கு சந்தோஷமா இருக்கா, நீ வந்து if you feel content, go ahead அப்படிங்கறதான் எப்பவுமே இருக்கு. ஃப்ரம் மை அம்மா அப்பா or anybody from my family, என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ல. ஸோ தட்ஸ் ஒன் திங் தட் ஐ ரியலி லைக். ஐ திங்க் தட் கேவ் மீ a lot of hope. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, there's always one thing in my parents mind, கல்யாணி ஏதாவது ஒன்று பண்ணால் அது கரெக்டாக பண்ணுவா அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் இட் கேம் ஃப்ரம் தெம். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ணுறது. சும்மா இப்போ நான் மீடியாக்குள்ளே வரணும், இல்லை நான் வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு அப்படியே எக்ரி குதிச்சு வந்து நான் மீடியாக்குள்ளே வர அப்படி வராமல், ஐ திங்க் தேர்ஸ் பீன் a lot of learning. ஒரு மீடியாக்குள்ளே வரோம்னா மீடியாவில் என்னென்ன மோட் இருக்குது, மீடியாவில் நம்ம எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம், நம்மளுடைய ஃபேஸ் எப்படி இருக்க போகுது, ஃபேஸ் வச்சா என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம், how am I going to evolve myself அப்படிங்கிற நிறைய ஐ திங்க் பர்சனலாகவே நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன், எவால்வ் ஆயிருக்கேன். அண்ட் ஸ்டில் நவ் ஐ திங்க் ஐம் இன் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ அது இட்ஸ் ஆல்வேஸ் பீன் தட். அது அவங்கள்ட்டையும் இருந்திருக்கு. மை மாம், இப்போ எங்கள் அம்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஷீ இஸ் ஜஸ்ட் நாட் அ பர்சன் ஹூ இஸ் ஒர்க்கிங். அதை தாண்டி ஐ திங்க் ஷீ இஸ் அ சூப்பர் மாம்னு தான் சொல்வேன். ஐ ஸ்டே அலோன் இன் சென்னை. இட்ஸ் பீன் 2 years. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஷீ ஹஸ் நெவர் ஆஸ்க்ட் மீ எங்கே போகிற, எதுக்கு போகிற, எப்போ வருவேன், ஒரு வாட்டி கூட கேட்டதில்லை. ஐ திங்க் த அமௌண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் தட் ஷீ ஹேஸ் நோ, அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எனக்கு இருக்குது. ஸோ when I go out, when I do something, no, one thing that pops in my mind is my amma is trusting me very blindly அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு கேட்டதே இல்லை. அப்பாவும் அதே மாதிரி தான். அப்பா யூஸ் டு சே, ஒரு 11 o'clock மேலே கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா, என்ன கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னுவாங்க. அது சொல்லும் போதே நமக்கு ஒரு கில்ட் வந்துடும், ஐயோ ஏதோ தப்பு பண்ணுறோம். ஆனால் எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன். ஆக்சுவலாக ஷூட் லேட் ஆகி நான் எங்கேயாவது சாப்பிட போயிருப்பேன். பட் அது அந்த ஒரு வார்த்தையே நம்ம ஒரு கில்ட் ஃபீலிங் கொண்டு வந்துடும்ல. ஐ திங்க் அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் செல்ஃப் அது வந்து அவங்கள்ட்ட இருந்து வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். புரியுது. ஆக்சுவலி தி திங் இஸ்,
you told that your parents believe you. Yeah, very much. But you started very young, no? Like at 13, right? Yeah. அப்பயே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? டு பி ஆனஸ்ட் நான் இந்த அளவுக்கு வருவேன்னு அவங்க நம்பியிருப்பாங்களான்னு தெரியல. ஐ திங்க் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். பட் ஆனால் எனக்குள்ள ஒரு விஷயம் இருந்ததில்ல. ஐ ஆல்வேஸ் பிலீவ் திஸ் கோட். நான் எங்கேயோ இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன் அண்ட் தட் ரியலி இன்ஸ்பயர்ட் மீ. சம் விமன் ஃபியர் தி ஃபயர், சம் விமன் பிகம் இட் அப்படின்னு ஒரு கோட் நான் வந்து பார்த்துருக்கேன். ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் தட். ஒரு ஃபயர் எனக்குள்ள இருந்ததை தாண்டி ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி தட் ஃபயர் இன் மை லைஃப். ஸோ அது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் விஜே வந்து போய் பண்ணும்போது எனக்கு விஜேனா என்னன்னே தெரியாது. நான் அவ்வளோ டெலிவிஷன் பார்க்கக்கூடிய பர்சனும் இல்லை. அண்ட் 13 இயர்ஸில் நமக்கு என்ன தெரிய போகுது. ஆனால் என் அம்மா வாஸ் ஒன் ஹூ செட் போய் விஜே ஹண்டன் ஒன்று நடக்குது போயிட்டு வா. போன டைட்டில் அடிச்சுட்டு வந்தேன். நான் ஆனால் நினைக்கவே இல்லை. பட் ஆனால் ஐ ஹேவ் தட் கான்ஃபிடென்ஸ். ஐ திங்க் அதுலலாம் பார்த்துருப்பாங்கல்ல இந்த பொருட்டை ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு நம்பி விட்டுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்களை கூப்பிட்டு வச்ச கேட்டால் தான் தெரியும். ரைட். லைக் எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருந்திருக்கும்ல. இப்போ மீடியாக்குள்ள போகணும் அப்படின்னா சம் பேரண்ட்ஸ் நாட் அலோவ் இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், இது வந்து மெசேஜாக கூட இருக்கலாம். யூ கேன் கிவ் அ மெசேஜ் டு அ பேரண்ட். அவங்களோட பசங்க வந்து மீடியாக்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க பேரண்ட் வந்து அலோவ் பண்ணாம கூட இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வாட் யூ வாண்ட் டு சே அபவுட் this is what media don't பெருசாலாம் நினைக்காதீங்க இதுதான் அப்படின்னு சொன்னா அது என்ன? Okay, I'll tell you one honest thing. To be honest, இந்த மீடியாக்குள்ள வரணும்னு நான் நினைச்சதுக்கு அப்புறம் first there was a yes. நான் ரொம்ப டீப்பா உள்ள போறேன் அப்படின்னு தெரிஞ்சோடனே ஒரு நோ கால் வந்தது என்னுடைய பேரண்ட்ஸ்டையுமே. தேவை லைக் இது வந்து ஆக்சுவலாக நோங்கிறது வந்து இது சேஃப் கிடையாது அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. பட் இதில் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இன்கம் இருக்காது. அதுவும் இல்லாமல் ஈஸியாக யூ வில் கெட் புல் டவுன். இட்ஸ் நாட் லைக் நீ வந்து ஒரு ஃபேம் உனக்கு வருது அப்படின்னா அது ஈஸியாக கிடைக்க போகிறதில்ல. அது எப்போ வரப்போகுதுன்னு உனக்கு தெரிய போகிறதில்ல. ஆனால் எவ்ரிடே தேர் இஸ் கோயிங் டு பி அ ஸ்ட்ரகிள். ஆக்சுவலாக டு பி ஆனஸ்ட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்கக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு வரைக்குமே ஐ ரியலி ஃபீல் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்கக்கூடிய எல்லாருமே தூங்குறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை அவங்க யோசிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அவங்களுடைய பர்சனல் சாக்ரிஃபைஸஸாக இருக்கும், அவ்வளோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானுமே அது நான் இப்போ டே டு டே லைஃப்பில் ஐ திங்க் ஒரு 4 hours 5 hours தூங்கினேன்னா அது ஒரு பெரிய விஷயம். 7 hours 8 hours தூக்கம் வருதுன்னா பரவாயில்லையே அப்படின்னு இருக்கு. சில நாள் எனக்கு ஒர்க் இல்லாமல் இருக்கலாம், பட் ஆனால் ஏதோ ஒரு தாட் ஒரு பேக் எண்டில் போயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் என்னை வந்து சரி நம்ம இதை மாற்றிக்கணும், அதை பண்ணணும், இப்படி பண்ணணும். ஏன்னா ஒரு பப்ளிக் வியூவில் இருக்கும்போது எல்லா டைமே எல்லாருமே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்று எல்லாரும் சொல்லுவாங்க மற்றவங்க நினைக்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு. பட் அதை தாண்டி when you're basically coming on public ஒரு எட்டிக்வெட் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளும் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருப்போங்கும் போது அந்த தாட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பர்சனல் சாக்ரிஃபைசஸ் இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்களோட குழந்தையா வந்து இதெல்லாம் எதுக்கு, நல்ல சொஃபிஸ்டிகேட்டடான லைஃப், நல்ல ஜாலியாக இருக்காங்க, அப்படியே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு ஒரு தாட்டில் there was a no. பட் அதுக்கப்புறம் என்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தாங்க. நீ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இது படி அது படி, இப்படி போ, ஃபாரின் போ, அப்ராட் போய் செட்டில் ஆகு, இல்லை ஈவன் இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் யூ டூ இட், நீ இந்த ப்ரொஃபஷனோட அந்த ப்ரொஃபஷனோட மல்டிபிள் திங்ஸ் இட் டோல்ட் மீ. பட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ வாஸ் வெரி வெரி ஷுர் தட் ஐ வாண்ட் டு டூ திஸ். அதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அண்ட் அதுக்கப்புறம் வாட் ஆக்சுவலி ஹேப்பன் as I came to சென்னை. ரொம்ப க்ளோஸ் நாங்கள். ஆக்சுவலாக ஒரு 4 பேர், நான், அப்பா, அம்மா, என் அக்கா. நாங்கள் 4 பேருமே ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தால் கூட எல்லா ஒர்க்கையும் தள்ளி வச்சுட்டு ஒன்றா தான் போவோம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒன்றா பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி, ஒரு க்ளோஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லலாம். நான் வந்து சென்னை வரேன் அப்படிங்கும்போது I was just 17. I really have to take that call because I have to step into media. I have to go to the next zone நினைக்கும் போது, என் காலேஜ்லேருந்து எல்லாமே நான் இங்கே பண்ணணும்னு நினைக்கும் போது நான் எங்கள் அம்மா விட்டு வர வேண்டியது இருந்தது, அப்பா விட்டு வர வேண்டியது இருந்தது. ஸோ அப்போ அம்மா காட் ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. திடீர்னு வந்து போகும்போது அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஹாலோவாக ஃபீல் ஆச்சு. எனக்குமே அப்படி தான் இருந்தது. தட்ஸ் when I got committed into கனா காணும் காலங்கள் and all. ஸோ அந்த டைமில் I think the way she trusted me, as I said before, and every time when I break down, when I didn't find any opportunity, when I didn't find any call to go, சென்னை நம்பி வந்தாச்சு, கையில் காசு கூட இல்லாமல் இருக்கும், அம்மாட்ட கேட்க ஒரு மாதிரியாக இருக்கும். பட் நான் கேட்டிருக்கேன். பட் அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது கூட எப்போயுமே என் வீட்டில் சொன்ன விஷயம், நீ ஒரு விஷயம் பண்ணுறன்னா அதில் தயவு செஞ்சு ஷார்ட்கட் எடுக்காத, கஷ்டப்படு, நல்லா கஷ்டப்படு, விழுந்து அழு, கீழே விழு, நானே கூட உன்னை தள்ளி விடுறேன், ஆனால் கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அந்த லேர்னிங்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஐ திங்க் இட்ஸ் அ மோஸ்ட் அண்டர் ரேட்டட் வேர்டுன்னு நான் ஃபீல் பண்ணேன். நான் இன்னைக்கு வரைக்குமே அந்த லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய பவராக நினைக்கிறேன். ஐ கேன் ஆக்சுவலி ரிலேட் வித் திஸ். ஏன்னா எங்கள் அம்மாவுமே அப்படிதான். ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொன்னால்
போய் பண்ணு, நீ அடிபட்டு கத்துக்கோன்னு சொல்லும் போது தான் நமக்கே வந்து தெரியும். ஐ மீன் when you allow your child to do mistake, that is where the strength comes. So அங்க இருந்தா உங்களுக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். Actually the thing is I just want to understand. I'm so curious to know. You told that நான் வந்து 3 to 4 hours தான் தூங்குவேன். That is my normal. 7 hourலாம் தூங்குனா சூப்பர் wow அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தூக்கம் வராது எனக்கு. What else you do in மத்த டைம்ல what you do, how your day looks like? ஏன் அப்படின்னா see I understand யாராச்சும் ஒருத்தங்க வந்து see coming before a கேமரா இருந்தா கேமரா முன்னாடி வர முடியும்ன்றது கிடையாது. கேமரா முன்னாடி சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா you cannot fake it for a long time, okay? Absolutely. You need to have something behind you and ஏதோ ஒன்று பில்ட் பண்ணியிருக்கு. அது வந்து நம்மளோட ஹேபிட்ஸ் தான் நம்மளை பில்ட் பண்ணும், நம்மளோட மைண்ட் செட் தான் நம்மளை பில்ட் பண்ணும். I just want to understand like what you go through in a day and அது எப்படி molded Kalyani to become something which you are right now. ஆக்சுவலி நான் வந்து தூங்காமல் இருக்கிற காரணம் வந்து ஐ வாட்ச் அ லாட் ஆஃப் பாட்காஸ்ட், ஆடியோ, வீடியோ, ஷோஸ். ஆக்சுவலாக என்னோட ஷோ நான் நிறைய பார்த்துருக்கேன்னு தெரில. பட் நான் ஒரு நாளைக்கு எம்டியாகவே இருக்கக்கூடாது, நான் சும்மாவே இருக்கக்கூடாதுங்கிறக்காக ஐ கீப் டூயிங் சம்திங். ஐ டூ இன்டர்வியூஸ், ஐ டூ ஈவெண்ட்ஸ், ஐ டூ ஷோஸ், ஐ கோ ஆக்ட் இன் அ பைலட் ஃபிலிம், ஐ டூ சம்திங். அண்ட் ஒன் ஆஃப் தி அதர் எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஒர்க் டெய்லி வருது. ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். பட் ஏதோ ஒன்று பண்ணுவேன். அது பண்ணி முடிச்சுட்டு வரும்போது இல்லை நான் அதை திரும்பி பார்க்குறேனோ இல்லையோ, பட் நான் அன்னைக்கு நான் பண்ணதுலேருந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸை நானே எவாலுவேட் பண்ணுவேன். ஸோ நான் போய் பழகினதுலேருந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஹவ் ஐ ப்ரெசன்ட் மை செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, அது பீட் ஆக்டிங் ஒரு ஆங்கரிங் வாட் எவர் ஐ டூ. மோர் தேன் தட் ஐ திங்க் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கே நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன், நான் ஒருத்தங்க எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறேன், ஒருத்தங்க என்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, நான் அவங்கள்ட்ட எப்படி ரிசீவ் பண்ணி அவங்கள்ட்ட நடந்துக்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஐ கீப் ஒர்க்கிங் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். அது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியாது. பட் ஐ ஃபீல் அதுதான் வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நான் மாற்றிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் அ பர்சனாகவே மோர் தேன் மைண்ட் செட், ஐ ரியலி ஃபீல் your postures, your body language and everything really matters. So being in media illa nam or alavukku I think I've gained something through 8 years. இந்த கெயின் பண்ண விஷயங்கள் வந்து இவ்வளோ தூரம் நான் கோ த்ரூ பண்ணியிருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நான் வந்து என் ஸ்கூலுக்கே போகிறேன், என் காலேஜ்க்கே போகிறேன்னா கூட they'll always feel இவன் தானே ஹெட் வெயிட் இருக்கும், ஆட்டிடியூட் இருக்கும். பட் ஐ நெவர் வாண்டட் டு ஹேவ் தட். இப்போ இருக்கும் காலேஜ்ல வந்து எனக்கு இல்லைங்க இல்லை என்கிட்ட இருக்காது. அண்ட் அதை தாண்டி யாரும் அப்படி நினைச்சிடக்கூடாது நான் ரொம்ப நினைப்பேன். அண்ட் திஸ் பர்சன் இட்ஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் மீ பீங் இன் மீடியா, இட்ஸ் ஆல்வேஸ் மீ பீங் இன் த மொமெண்ட். ஸோ என் காலேஜ்ல கூட ஏதாவது ஒரு ஈவென்ட் நடக்குதுன்னா இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஐ நெவர் செட் தெம் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணணும். ஐ ஆல்வேஸ் வாண்டட் மை ஃப்ரெண்ட்ஸ் டு டூ இட். என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து பண்றாங்கன்னா அவங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், நின்று அதை நடத்தி தருவேன் எனக்கு என்ன ஒர்க் இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக நான் இருந்திருக்கேன் இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஐ திங்க் நான் இந்த ப்ராசஸில் தான் கற்றுக்கிட்டேன். ஐ லேர்ன்ட் இட்ஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் மீ க்ரோயிங் ஆர் க்ளோயிங். ஐ திங்க் நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே தே ஷுட் ஃபீல் ஹாப்பி. அண்ட் மோர் தேன் தட் நான் வந்து வளர்றேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இந்த ஜெலசி நிறைய விஷயங்கள் எனக்கு அப்படி இருந்திருக்கு. பட் அதை தாண்டி வாட் யூ ஏர்ன் இஸ் ஐ திங்க் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி. ஸோ அது நம்ம ஏர்ன் பண்ணோம்னா ஃபேமோ மணியோ எதுவுமே வந்து மேட்டர் கிடையாது. நம்ம எப்படி நம்மளை வந்து காமிச்சிக்கணும், நம்ம எப்படி நம்மளை வந்து ப்ரெசென்டபிளாக வச்சுருக்கோம். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மை ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மை வே ஆஃப் ஸ்பீக்கிங், மை வே ஆஃப் கொஸ்டனிங், ஐ திங்க் மை எட்டிக்வேட் ஆன் ஸ்டேஜ். நான் ஆக்சுவலாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு வந்து இந்த எவல்யூஷனை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் என்ன ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா, see age doesn't matter, what we do matters. Okay, and what we do அது எப்படி நடக்குதுன்னா what we consume. The thing is நான் என்னோட பிஸ்னஸ்குள்ளே இறங்கும்போது நானுமே வந்து ஒரு 20 years, எனக்கும் 20 years எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு வந்து 25 வயசு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 25 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன் என்கிட்ட வந்து என் கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் டிஃப்ரெண்ட் கேம், இட்ஸ் ஆல் டுகெதர் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேம். பட் ஐ வுட் பி ஏபிள் டு ரெசனேட் வித் தெம், ஐ வில் பி ஏபிள் டு கைட் தெம். அது ஏன் வந்துச்சுன்னா பிகாஸ் ஆஃப் த புக்ஸ் ஐ ரெட், பிகாஸ் ஆஃப் த பீப்புள் ஐ ஹேங் அவுட் வித், பிகாஸ் ஆஃப் த திங்ஸ் ஐ கன்சியூம். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். And I know that a person when you started around 13, you might not be the person whom you are right now. Definitely. But அந்த 13க்கும் இப்போ இருக்கிற பர்சனுக்கும் டோட்டல் டிஃபரன்ஸ் இருக்கும். கரெக்டா? இந்த பர்சனை உருவாக்குனதுக்கு என்ன மாதிரி புக்ஸ் you read, like what books changed you, what podcast changed you, who changed you, who helped you to evolve is something that I want to understand.
நான் புக்ஸ் படிக்கிறது ஸ்டோரி புக்ஸோ அந்த மாதிரி படித்ததே கிடையாது. இட்ஸ் ஆல்வேஸ் பீன் நான் ஃபிக்ஷன் ஃபார் மீ. ஸோ இந்த பர்சனாலிட்டி க்ரூமிங், ஹவு டு பில்ட் யுவர் செல்ஃப், ஹவு டு மேக் மனி. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் பிரியங்கா சோப்ராஸ் புக். ஐ forgot the name. நான் ஆக்சுவலாக என்னோட இன்ஸ்டாகிராமில் கூட நான் போட்டிருந்தேன். when I had this Q&A, people asked me எந்த புக். I'm a very good reader. நான் வந்து ஒரேஷியஸ் ரீடர்னு சொல்ல மாட்டேன், because I have not been able to read a lot of books right now. நான் வந்து ஒரு 1 month தள்ளி ஒரு புக் படிக்கிறேன். பட் முன்னாடி கொஞ்சம் நிறைய ரீட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போவுமே நான் ஒரு ஸ்டோரி ரீட் பண்ணி முடிச்சேன். அதுவுமே எனக்கு அந்த 8 rules of loveன்னு சொல்லி ஜெயஸ்ரீ வந்து இட் இஸ் வெரி நைஸ். பட் மோர் தென் தட், இஃப் யூ வாண்டட் டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப், ஐ திங்க் பிரியங்கா சோப்ராஸ் மெமோயர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து வெறும் அவங்களோட ஹைஸ் மட்டும் இல்லாமல் லோஸுமே அழகாக சொல்லும்போது ஓகே எவ்ரிபடி கோஸ் த்ரூ அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஐ திங்க் தட் ஐ வுட் டெஃபினெட்லி சஜஸ்ட். அண்ட் மோர் தென் தட், புக்ஸ் நிறையா படிப்பேன். அண்ட் வீடியோஸ் ஆடியோஸ் கேட்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் பீன் லைக் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு சில I'm not putting down any show. It's definitely people's call, but to me it doesn't work out. எனக்கு வந்து கொஞ்சம் இந்த unparliamentary words இருக்கிறதோ இல்லை ஒருத்தங்களை புல் டவுன் பண்ணுற மாதிரி கான்டென்ட் இருந்ததுன்னா I never watch that. I believe அதை நான் பார்க்கும்போது அதை கன்சியூம் பண்ணும்போது எனக்கே தெரியாமல் நான் ஸ்டேஜ் ஏறும்போது நான் என் கூட இருக்கவங்க நான் டவுன் பண்ணிடுவேணும்னு எனக்கு ஒரு பயம் வந்துடும். அதனால நான் அந்த மாதிரி கான்டென்ட் பார்க்க மாட்டேன். I always see something that really helps me, that really makes me feel positive. அது வந்து ஒரு புக் ரெவ்யூவாக இருக்கலாம். I have been following book show by RJ ஆனந்த். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அது. ஆக்சுவலாக அது வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து இது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எல்லா ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், டிஃப்ரெண்ட் புக்ஸ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக ஐ பீன் லைக்கிங் அ சேனல். ஸோ அதை நான் கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணேன். இந்த மாதிரி அண்ட் அதை தாண்டி கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக ஃபாலோ பண்ணுவேன். அதுக்காக ராசி பலன் அப்படி இல்லை. பட் ஆனால் somebody who believes in the universe, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த சீக்ரெட் டு சக்ஸஸ் இந்த மாதிரி சீரீஸு, அதுக்கப்புறம் ஃபெயிலியர்ஸ்னால அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே கேட்டால் அப்படியே எதிர்நீச்சல் ஃபீலிங்லாம் வந்து பூஸ்டப் ஆவேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்ப்பேன். ஐ திங்க் நான் ஃபஸ்ட்டு நீங்கள் 13 years கல்யாணி சொன்னீங்களா, அது நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். 13 years to 20 years now. So 30 years Kalyani வந்து was very very reserved. She was an introvert basically, and all she knew was she had talent. She had the ability to mock any stage, but ana she never knew how to do. And அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அளவுக்கு ஒரு லாங்குவேஜ் ஃப்ளூவன்சியோ இல்லை இந்த அளவுக்கு ஒரு லெக்சிக்கல் நாலேஜ் இப்போ இருக்கிறது வந்து அப்போ இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் கற்றுக்கணும், பட் இப்போ இருக்கிறது அப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், டு பி வெரி வெரி ஆனஸ்ட். And handling people இருக்குது. I used to be a great leader, my mom used to say, but handling people நான் கொஞ்சம் வீக்காக இருந்தேன். I never knew இவங்கள்ட்ட இப்படி பேசணுமா அப்படி பேசணுமா, எனக்கு அது தெரியாமல் இருந்தது. I was too young also. ஸோ அதனால எனக்கு தெரியல, அந்த மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லலாம். எங்குங்கிறத தாண்டி எனக்கு அந்த மெச்சூரிட்டியில் எக்ஸ்போஷர் இல்லை அப்போ. பட் இப்போ I know how to deal with people. And இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இந்த கான்வர்சேஷன் வந்து நார்மலாகவே என்னோட டெய்லி லைஃப்ல இருக்கும். அதுவும் டிஃப்ரெண்ட் பீப்புள்கிட்ட இருக்கும். ஐ ஹேவ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறது மீடியாவை தாண்டி ஆத்தர்ஸ் இருக்காங்க, பிசினஸ் பீப்புள் இருக்காங்க. அண்ட் ஐ ஹேவ் திஸ் ஹேபிட். என்னோட ஏஜ் குரூப்ல இருக்க யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. நான் பாத்துர்க்கேன். நான் உண்மையான விஷயம், the reason why I called you, you asked me the reason why I called you. This is also a reason. என்னன்னா, I seen you interviewing lot of intellectual people. அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் வைக்கணும்னா you need to really have some intelligence. Okay, I just want to uncover that. அதுவுமே ஒரு ரீசன் தான். ஆமா. ஸோ அதான் ஆத்தர்ஸ் இருப்பாங்க, பிஸ்னஸ் பீப்புள் இருப்பாங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட ஏஜ் குரூப்ல யாருமே எனக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காம, எக்ஸெப்ட் மை காலேஜ் பீப்புள். ஸோ இவங்க கூட எல்லாம் பேசும்போதில் அந்த ஒரு கிரேவிங் இருக்கும். ஐயோ நம்ம இன்னும் நிறையா பண்ணணும், இன்னும் நிறையா கற்றுக்கணும். அண்ட் அவங்க ஒவ்வொரு சிச்சுவேஷன் சொல்லும்போது ஒவ்வொரு விஷயங்கள் அவங்க கோ த்ரூ பண்ணுறது, பிஸ்னஸில் என்ன நடக்குது, லாஸோ ப்ராஃபிட்டோ அவங்க எப்படி அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசும்போது சும்மா உட்காந்து நாங்கள் பேச ஆரம்பிப்போம். அது எப்படி அவங்க ஃபீல்டுக்குள்ளே போகுதுன்னே தெரியாது. நான் என்னோடது பேசுவேன், அவங்களோடது பேசுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு 1 hour 2 hours அப்படிலாம் கூட போகும். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனாக இருக்கும், ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் சினிமாவில் இருக்க ஆட்களோட பேசுவேன். ஆட்களோட பேசும்போது நான் யூஸ்வலாக இந்த மீடியாவில் இருக்கும்போது when you are basically an interviewer, people always expect you to know all of the cinemas. அதாவது 80s 90s ரிலீஸ் ஆனது கூட தெரியணும்னு நினைப்பாங்க. எனக்கு உள்ளே வந்தோன்னே எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு இன்செக்யூரிட்டி என்னன்னா, எனக்கு 80s 90s படங்கள்லாம் தெரியாது. ஆக்சுவலாக நம்ம 2K kid. ஸோ அப்போ தெரியாதுங்கும் போது திடீர்னு ஒரு டிரெக்டரோ திடீர்னு ஒரு ஆக்டரோ வரும்போது நான் ரிசர்ச் ஒர்க்குங்கிறது பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். அது சொல்லும் போதே யோசிப்பாங்க, ஐயோ இந்த பொண்ணால் பண்ண முடியுமா,
அப்புறம் எனக்கு ஒரு தாட் வந்துருச்சு, இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும். அப்போலேருந்து நான் சினிமா பற்றி நிறைய கான்வர்சேஷன் எனக்கு வந்து நம்மலாம் we all come from a very ஒரு people who don't know about media, people who don't know about cinema, the film making, it's an art, இதெல்லாம் வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் we get to know. அது இவ்வளோ ரசிச்சு பண்றாங்களாங்கிறது நமக்கு உள்ள வந்தோடனே தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் வாங்கிட்டு தியேட்டர்ல போய் படம் பார்க்குறேன், இப்படி தான் நானும் இருந்திருக்கேன் இல்லையா. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஃப்ரேம் எவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லாக காமிக்கிறாங்கன்னு ரசிக்கிறாங்க மக்கள். இந்த போர்ட்ரேட்ஸ்னா என்ன, ஒரு ஃபோட்டோகிராஃபில இவ்வளோ வேரியேஷன் இருக்கா, லைட் வச்சு இவ்வளோ ப்ளே பண்ண முடியுமா, சினிமாட்டோகிராஃபில வந்து இவ்வளோ பியூட்டி இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ திங்க் நான் இன்னும் என்னோட ஸ்கிராட்ச்ல தான் இருக்கேன். பட் ஆனால் இதை பற்றி பேசும்போது எனக்கு சினிமாவே ரொம்ப அழகாக தெரியுது. அந்த மாதிரி பேசக்கூடிய நண்பர்களும் என்கிட்ட இருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய கான்வர்சேஷன்ஸ் இதுவும் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு. யூனோ எங்கேருந்து ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியாது. What did you learn coming inside media, being a VJ, and you also acted in serials, right? Yeah. So serials, VJ வா என்ன கத்துக்கிட்டீங்க, and serials நடிக்கும் போது என்ன கத்துக்கிட்டீங்க, and you recently did கணக்காணும் காலங்கள், very interesting series வேற. நான் என்னோட டைம்ல பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நான் பார்க்கல. No problem. So what did you learn in that? யாராச்சும் ஒருவேளை யாராச்சும் அவங்க VJ ஆகணும்னு நினைக்கலாம், இல்லைன்னா அவங்க மீடியாக்குள்ள வரணும்னு நினைக்கலாம், அப்படி நினைக்கிறவங்களுக்கு வாட் இஸ் யுவர் மீடியால வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பேஷன்ஸ் இஸ் கீ. அது வந்து ரீசெண்டா கூட என்னோட இன்ஸ்டாகிராம் நோட்ஸ்ல போட்டிருந்தேன், பேஷன்ஸ் இஸ் டெஃபினெட்லி த கீ. நான் வந்து உட்காந்து அழுத நாட்கள்லாம் இருக்கு. நான் வந்து ஒரு விஷயத்துக்கு லிட்டரலி 900% எஃபர்ட் போட்டிருப்பேன், ஒரு 8 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பேன். ஆனால் ஒரு 2 இயர்ஸில் ஒருத்தங்க அதை மார்க் பண்ணிட்டு போகிறத என்னால் கண்ணால் பார்க்க முடியும். அது வந்து நமக்கு வந்து ஒரு பொறாமையாக இருக்காது, ஏக்கமாக இருக்கும், நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே நமக்கு கிடைக்க மாட்டேதுன்னு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நம்மளை புட் டவுன் பண்ணாமல் ஐ திங்க் ஐ எம் ஆல்சோ லேர்னிங் தட் ஆர்ட். நம்மளோட விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கோம்னா கண்டிப்பாக அது நடக்குங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் ஐ ரியலி பிலீவ் இன் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். ஐ ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஐ ஹவ் நெவர் செட் இட் எனிவேர். நான் இன்றைக்கும் ஸ்டார் விஜய் வந்து பார்க்கும்போது அந்த ஆஃபீஸ் வந்து ஈக்காட்டுத்தாங்கல்லாங்க, ஐ மீன் அந்த கிண்டி பக்கத்தில் இருக்குது, மெட்ரோவில் தான் நான் போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த ஸ்டார் விஜய் ஆஃபீஸை பார்ப்பேன். பார்த்துட்டு ஒரு நாள் நாங்கள் வருவேன், என்னை எக்யூப் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அது வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன். அது எனக்கு ஏதோ அது வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. அந்த மேனிஃபெஸ்டேஷன் இருக்குல்ல, இட் கிவ்ஸ் மீ சோ மச் ஆஃப் ஒரு எனர்ஜி, ஒரு ஹோப். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் நான் நம்புறேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம வந்து மீடியாக்குள்ளே வரோம் சும்மா அப்படியே எகிரி குதிச்சு அப்படி வரணும்னு நினைக்காம இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்கே ஃபேமுங்கிறது ஒரு சில பேருக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னு நான் நம்புறேன். அப்படி ஈஸியாக கிடைக்கும்போது அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாம லூஸ் ஆன நிறைய பேர் வந்து என்னால் பார்க்க முடியுது. ஐ திங்க் தட் ஆல்சோ ஐவ் லேர்ன்ட். when you're getting fame, when you're getting people's attraction or attention, you should definitely know how to handle it as well. அது கொஞ்சம் வந்து இதானா கூட I think the whole life will become ஒரு ஃபிளிப் மாதிரி எடுத்துரும்னு நான் நம்புறேன். ஸோ அந்த விஷயங்கள் அண்ட் அதெல்லாம் தாண்டி as in ஒரு பர்சனாலிட்டியாகவே I think you should groom yourself a lot. ஏன்னா உங்களுக்கு தனியாக ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கலாம். இது வந்து நீங்கள் நார்மலாக இருக்கும்போது டெஃபினெட்லி மேட்டர்ஸ், பட் ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியாது. பட் இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கீங்கும் போது உங்களுடைய எல்லா ஒப்பீனியன்ஸும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருந்தால் கூட அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பொலைட்டான வேலை, அமிக்கபிளாங்கிறத தாண்டி ப்ராப்பராக இப்போ நீங்கள் ட்வீட் பண்ணுறீங்கன்னா கூட, இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒன்று போடுறீங்கன்னா கூட யாரையுமே ஹர்ட் பண்ணாமல், யாரையுமே புட் டவுன் பண்ணாமல் ரொம்ப அந்த ப்ராப்பரான ஒரு விஷயத்தோடு பண்ணணுங்கிறத நான் எப்போயுமே அது வந்து என்னோட பிளான் டு பர்ஃபெக்ஷன் மாதிரி அது கரெக்டாக பண்ணணும்னு நினைப்பேன். அது ஒன்று. இன்னொன்று மை பேசிக் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இஸ் when you come inside media, please don't try to pull down people. Everybody is struggling here. See, உங்களுக்கு வந்து இன்னைக்கு சக்ஸஸ் வந்திருக்கலாம், உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஃபெயிலியர் வந்திருக்கலாம், பட் எவ்ரிபடி எண்ட் ஆஃப் தி டே they have put in like lot of efforts. ஸோ அதுக்காக never put them down. அது வந்து ஸ்டேஜில் இருக்கும்போதும் சரி, ஆஃப் தி ஸ்டேஜும் சரி, சின்ன கலாய் கூட வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். ஸோ அந்த விஷயங்கள் அண்ட் ஸ்டேஜ் எட்டிக்வெட்ஸ். இஃப் யூ ஆர் பிகமிங் அன் VJ, ஐ திங்க் மோர் தேன் அன் என்டர்டைனர் யூ ஷுட் நோ ஹவு யூ பாஸ் கவுண்டர்ஸ். எல்லாரும் சிரிக்கிறாங்கிறதுக்காக ஒரு கவுண்டர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்கிறது கிடையாதுங்கிறது நான் இப்போ ரீசெண்டாக கற்றுக்கிட்டேன். அந்த கவுண்டரில் வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அது வந்து வெறும் ஒரு சர்க்கிளுக்கு மட்டும் ரீச் ஆகாமல் ஐ திங்க் ஃப்ரம் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் தேர் ஸ்கூலிங் டு பீப்புள் ஹூ ஹவ் சீன் லைஃப், எல்லா ஏஜ் குரூப்பும் போகுது அப்படிங்கிறனால அது கரெக்டாக போய் கன்வே ஆகணும். அந்த கவுண்டர் வந்து எல்லாரும் சிரிக்கிறாங்கிறதுக்காக அது சக்ஸஸ்ஃபுல்லான கவுண்டர் கிடையாது இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன நுவான்சஸும் நம்ம ஒர்க் பண்ணோம். ஐ திங்க் இது வந்து உடனே மீடியாக்குள்ளே வந்தோடனே வராதுன்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்கட்டு தான். I just want to remove this media from you.
அதாவது மீடியா ரிமூவ் பண்ணிட்டானா who's Kalyani? Who's Kalyani? Without media, who's Kalyani? And what do you want to... I know that you want to do some... You are a personality coach, right? Tell about that. What do you do? Yeah, apart from media, I think the motive that I started was to become a personality coach, and I am today. So, personality coaching, it's just not about... what do you do with people? That's what. It's just not about introverts, extroverts, இந்த மாதிரி personality பிரிக்கிறத தாண்டி I think ஒவ்வொரு personalityக்கும் நம்ம ஒர்க் பண்ணா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஒர்க் பண்ணோம்னா everybody can be successful. அதுதான் சின்ன ஒரு க்ளூ. ஸோ இது நான் ப்ராப்பராக என்னோட சர்டிஃபிகேஷன் முடிச்சு நான் ட்ரைனிங் போய் எல்லாமே கற்றுக்கிட்டு I started running my own campaigns called Get Kalyani Fight. And in the campaigns மூலமா I get inside colleges. So collegesல இருக்க students offline and online I've been training. இப்போ for about 6 months I am not being able to do because எனக்கு கொஞ்சம் tied up இருக்குங்கிறனால. But I've been doing that for a long time. And in the personality grooming it's just not about இந்த விஷயங்கள் மாற்றணும் இந்த விஷயங்கள் மட்டும் க்ரூம் பண்ணுங்கிறத தாண்டி டிஃப்ரெண்ட் பீப்புள் சில பேர் பிஸ்னஸில் இருப்பாங்க சில பேர் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க சில பேர் மீடியாவில் இருக்க ஆட்களே மீடியாலே டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே பர்ட்டனிங் டு ஆல் ஜோன்ஸ் நீங்கள் எப்படி உங்களை க்ரூம் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம் அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போஸ்டர்ஸ் பாடி லாங்குவேஜ் நான் உங்கள்கிட்ட பேசும்போது சொன்னேன் இப்படி நம்ம உட்காரும்போது ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னா இப்படி உட்காரும்போது ரொம்ப அரகெண்ட்டாக ரூடாக பீப்புளுக்கு தரலாம் பட் த சேம் டைம் ஒரு சில ஆங்கர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உட்காருவாங்க பட் ஆனால் அவங்க போஸ்டர் ரொம்ப ஹம்பிளாக தான் இருக்கும் ஸோ அது எப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒர்க் பண்ண முடியும் அது எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத ஒரு தியரி கிளாஸ் ஏன்னா ஐ எம் ஆல்சோ ஸ்டூடெண்ட் இல்லையா ஐ ரியலி நோ இப்போ நம்ம போய் ஒரு கிளாஸ் எடுக்கிறோம்னா யாருக்குமே அந்த கவனிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வராது எப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்னா அவங்களையும் இன்வால்வ் பண்ணி அவங்களும் பீங் அ பார்ட் அப்படின்னு தெரிஞ்சாதான் ஸோ என்னோட கோச் எனக்கு அப்படிதான் இருந்திருக்காங்க ஸோ அதனால இன்ட்ராக்ஷன் பேஸ்ட் ப்ரோக்ராமா ஐ ஒர்க் ஆன் டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் பீட் யோர் கம்யூனிகேஷன் பீட் யோர் பர்சனாலிட்டிங்கிறது பீட் யோர் பாடி லாங்குவேஜ் போஸ்டர்ஸ் அண்ட் எவ்ரி திங் ரைட் ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் மீடியாலேயா இருக்கலாம் பர்சனாலிட்டி கோச்சாகவும் இருக்கலாம் ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் அதாவது ஒரு 70% பீப்புள் பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் வி ஆர் ஆல்சோ ரோமிங் வித் தெம் ஓகே காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஹவு டு யூ ரெசோனேட் வித் தெம் அண்ட் டு யூ டீச் தெம் நான் இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன் அவங்க கத்துப்பாங்க அந்த வேவ் லென்த்ல இருக்காங்களா லைக் ஹவு டு யூ ஃபைண்ட் பீப்புள் பேசிக்கலி என்ன நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ நோ தட் யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் யூ ரைட் ஹவு டு யூ மேனேஜ் யுவர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஹவு டு யூ மேனேஜ் யுவர் பெரியவங்க கூடயுமே நம்ம பழகுறோம் ஹவு டு யூ மேனேஜ் தீஸ் லெவல்ஸ் ஆஃப் திங் அண்ட் இவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் ஒன்று அதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு பெரிய பெரிய ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா யூ ஆர் an introvert right how do you go and network with them yeah இன்ட்ரோவர்ட்ங்கிறது என்னோட கதையே டிஃப்ரெண்ட் பட் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா நான் ஒரு லேட்டாக ஒரு 2-3 இயர்ஸில் கற்றுக்கிட்ட விஷயம் ஒருத்தங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணுங்கிறத அவங்க கேட்குற வரைக்கும் நம்ம போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இட்ஸ் a courtesy I believe ஏன்னா they are being comfortable with themselves நம்ம போய் ஒரு விஷயம் சொல்கிறனால they might feel நம்ம இந்த விஷயம் சரியில்லையோ அப்படின்னு கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகிடுவாங்க இப்போ people in media I don't think மீடியா திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பட் ஏன்னா மீடியாவில் ஓப்பனாக நிறைய கிரிட்டிக்ஸ் நம்ம பார்க்க முடியும் இப்போ நான் ஒரு காஸ்டியூமில் வரேன்னா கூட ஐ மைட் லைக் இட் மை டிசைனர் மைட் லைக் இட் பட் கேமரா பர்சனுக்கு இல்லை அது நல்லா இல்லை அப்படின்னு தோணலாம் இந்த மாதிரி ஓப்பனாக கிரிட்டிக் வரும்போது நமக்கு அது ஹேபிட்டாக மாறிடும் இப்போ கூட நான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வரேன் இப்போ நான் ரீசெண்டாக என் ஃப்ரெண்டோட வெளில போயிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச காஸ்டியூம் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எனக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நான் போட்டு போயிருந்தேன் ஐ ரியலி லைக் இட் பட் ஹீ டிடன்ட் லைக் இட் இது நல்லா இல்லை அப்படியா சரி ஓகே ஆனால் என் இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா ஐ ஹவ் சீன் அப்படியே அந்த கான்ஃபிடன்ஸே டவுன் ஆகி ஃபேஸ் எல்லாம் மாறி அந்த மொமெண்ட்டே என்ஜாய் பண்ணாமல் போயிடுவாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம யாரையுமே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னா அவங்களா நம்மள்ட்ட ஒரு அட்வைஸோ ஒரு டிப்போ இல்லை சின்ன ஒரு க்ளூ ஒரு என்ன சொல்றது நான் இதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நம்மளா முந்திரி கோட்டை மாதிரி போய் சொல்லி கொடுக்க கூடாது நான் தப்பு நிறைய பண்ணியிருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போய் சொல்லி கொடுத்து மதிக்க மாட்டாங்க மொக்கம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதனால தான் நான் கேட்டேன் யா ஸோ இந்த விஷயம் நான் பண்ணவே மாட்டேன் அதனால ஐ திங்க் மை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வே மோர் கம்ஃபர்டபுள் வித் மீ ஃபர்ஸ்ட் திங் அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகும்போது ஐ பி மை செல்ஃப் அண்ட் இன்ஃபேக்ட் நான் காலேஜ்குள்ளே போனதுக்கப்புறம் யாருமே என்னை கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்ஸ்டாகிராம் ஐடி கூட ஷேர் பண்ணாமல் அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட்னு வச்சுக்கோங்க ஒரு டிஃப்ரெண்டான ஃபேக் ஐடி
No, I don't have fake ID. I don't use Instagram much. நான் இன்ஸ்டாகிராம் போடுறதா இருந்தா என்னோட அப்டேட்ஸ் அந்த மாதிரி தான் போடுவேன். நான் சோஷியல் மீடியா பர்சனே கிடையாது. ஐம் ஆல்வேஸ் திஸ் கால் பர்சன். நான் கால் பண்ணி எதனால என்ன எப்படி பண்றீங்க என்ன பண்றீங்க அப்படி சொல்லி பேசக்கூடிய பர்சன். ஸோ அப்போ நான் இன்ஸ்டாகிராம் ஐடி கூட ஷேர் பண்ணல. ஐ ஆல்வேஸ் வாண்டட் சம் குட் ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் மீ. இந்த குட் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து ஐ நோ நான் வந்து வெளில என்ன ப்ரெஷர் இருந்தாலும் இவங்க கூட இருக்கும்போது நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட மோட்டிவாக இருந்தனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, எப்படி இருக்காங்க, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட ப்ராப்ளமே இல்லை. என் கூட இருக்கும்போது கரெக்டாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்ந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோமா, வெரி ஹாப்பி. நான் வந்து என்னோட ஒர்க் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 8:30 9 o'clock ஆனாலும் நான் சாப்பிட்றதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட தான் வெளில போவேன். நாங்கள் எங்கே போய் சாப்பிடுவோம்னா ரோட்டு கடையில் கையேந்தி பவனில். அங்கே கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, நாங்கள் வெறும் 100 ரூபா தான் டெய்லி வந்து செலவு பண்ணுவோம் நைட்டு. நான் வந்து ரேடிசன் ப்ளூ, லீ மெரிடியன் இந்த மாதிரி நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸ் ஹோஸ்டிங் ஈவெண்ட்ஸ் வந்து போயிருக்கேன். அங்கே வந்து நான் கியூசனில் சாப்பிடும்போதோ இல்லை வந்து இந்த பஃபேல சாப்பிடும்போதோ கிடைக்காத ஹாப்பினஸ் நாங்கள் கையேந்தி பவனில் வந்து ஒரு 100 ரூபா கொடுத்து சாப்பிடும்போது அந்த ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா, சான்ஸே இல்லை. அங்கே ஃபில்டர் கிடையாது, நாங்கள் ஜாலியாக பேசுவோம். இன்ஃபேக்ட் அந்த கடைக்கு வந்து அந்த அக்காவோட நம்பர் வாங்கி வச்சிருக்கேன். நான் சொல்லுவேன், அக்கா நான் ஷூட் முடிச்சு வந்துட்டு இருக்கேன்க்கா, கடையை சாத்துறாதீங்க அப்படின்னு. அந்த அக்கா பேர் சங்கீதா, ராமாபுரம்ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கடைகள் ஒரு சில ஸ்பாட்ஸ் அங்கெல்லாம் போய் ஜாலியாக பேசுறது உண்டு. அதே மாதிரி அவங்க வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் வந்து ஒரு ஃபோட்டோ போஸ்ட் போட்டால் கூட நீ எப்படி போடுற, இப்படி போடு, நீ இப்படி போடுறனால தான் உனக்கு வர மாட்டேது, இந்த மாதிரி பண்ணு அப்படின்வாங்க. கிரிட்டிக்கும் பண்ணுவாங்க. நான் ஒரு விஷயம் நல்லா பண்ணணும், நல்லா பண்ணடி, வெரி ப்ரௌட் அப்படி சொல்லி கால் பண்ணியே சொல்றது உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பி சர்க்கிள் என்னை சுற்றி இருக்கனால ஐ ஃபீல் வெரி வெரி பாசிட்டிவ். இது வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு. மீடியா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வரும்போது டெஃபினெட்லி தேர் ஆல் எல்டர்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் அப்படிலாம் சொன்னால் அது வேலைக்கே ஆகாது. நான் அந்த மாதிரி கேரக்டரும் நான் கிடையாது. ஐம் ஆல்வேஸ் ஒரு ஹம்பிளான ஒரு பர்சன் தான் நான். அது வந்து நானே சொல்லிக்கூடாது, இப்போ ஜென்ரலாக சொல்கிறேன். நான் போயிட்டு வந்து நான் ஒரு பெரிய அப்பா டேக்கர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே எனக்கு வராது. எப்பயுமே என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ இதெல்லாம் பண்ணியிருக்க, நீ ஃபஸ்ட்டு நம்பு, அப்போ தான் மற்றவங்க நம்புவாங்கன்னா அந்த ஃபீலிங்கே இருக்காது. புதுசாக வந்து ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி தான் அவ்வளோ எக்ஸைட்டடாக பண்ணுவேன் எந்த விஷயம் பண்ணாலும். ஸோ அது எனக்குள்ளேயே இருக்கனால நான் வந்து அவங்கள்ட்ட பேசும்போது எனக்கு அந்த அப்ரோச் ரொம்ப ஈஸியாகிடும். அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரு ஷோ பண்ணுறேன்னா அவங்க நிறையா ஷோஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, நிறைய இடத்துல ப்ரொடியூசர்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ நான் வந்து போய் காமிப்பேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னா ஓகேயா நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்டர்வியூஸ்ல அவங்க கொடுக்கக்கூடிய டேக் அவேஸ் வந்து நிறைய வாட்டி எனக்கு வந்து ஒரு பெரிய பெரிய பூஸ்டாக இருந்திருக்கு. அவங்க ஒரு சில விஷயங்கள் மாற்றிக்க சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் டைம் அதை மாற்றிப்பா, அதுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான காமெண்ட் வந்திருக்கும். ஸோ ஐ திங்க் தேவ் ஆல்சோ பீன் மை பெஸ்ட். நிறைய பிரதர்ஸ் இன் இண்டஸ்ட்ரி. அண்ட் இன்கேஸ் யாராவது என்னை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கிரிட்டிக் சொல்லணுமேனு சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நான் கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு ஓகே நன்றி வணக்கம் அப்படின்னு வந்துடுவேன். ஸோ அதை சர்க்கிள் மட்டும் அசஸ் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் மீடியா பொறுத்தளவுக்கு நிறைய சஜஷன்ஸ் தான் எனக்கு வரும். அண்ட் சுற்றி இருக்கவங்க வந்து நான் இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து எனக்கு உங்களை தெரியும், உங்களுக்கு என்ன தெரியுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை என்னை வந்து ரெக்கமெண்டே பண்ணக்கூடாது. என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷனே அதான். உண்மையாலுமே they should feel I really deserve the place. I really deserve doing that thing. ஒரு ஈவெண்ட்டோ ஒரு ஷோ ஒரு இன்டர்வியூவோ whatever it is, நான் உண்மையாலுமே அதுக்கு தகுதியானவள்னு உங்களுக்கு தோணுனா மட்டும் என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது என்னோட கால், என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. ஏன்னா என்ன மாதிரியே உழைச்சு அதுக்காக கஷ்டப்படக்கூடிய நிறைய பேரை என்னை சுற்றி நான் இருக்கிறது பார்க்குறேன். அதனால எனக்கு நான் ஒரு 8 வருஷமா இருக்கேன், எனக்கு அவங்களை தெரியுங்கிறதுக்காக ஈஸியாக என்னை கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் தகுதியே இல்லாமல் நாங்கள் போய் உட்காரக்கூடாது நான் நினைப்பேன். ஸோ அந்த கண்டென்ட்மெண்ட்டுக்காக ஐ ஆல்வேஸ் ஹேவ் தட் ஒன் ரூல். அதை தாண்டி இட்ஸ் ஆல்வேஸ் பீன் கிரேட். Got it. So I just want to understand, like now you are doing media, VJ எல்லாம் பண்ணுறீங்க. What is your bigger goal? What is the next step? 5 வருஷத்தில் நம்ம எங்கே நம்மளே பார்க்குறோம்? Where are you moving towards? See, people always have plans. For me, plan work out ஆனதில்லை. எனக்கு இந்த 5 years 10 years நான் என்னை இங்கே பார்க்குறேன், நானாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் 5 yearsல எங்கே இருந்தாலுமே அதில் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் 10 yearsல டாப்பில் இருந்தால் கூட அந்த டாப்பில் நான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அந்த பொசிஷன் மட்டுங்கிறத தாண்டி கல்யாணியாகவே இருக்கணும். நான் இப்போ வந்து ஒரு கான்ஃபிடென்ஸோட என்னோட கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸோட நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிளாரிட்டி எனக்கு எப்போவுமே இருக்கணும்னு நினைக்கிறேன். அது நான் எங்கே இருந்தாலும் அதே தான். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லுவேன். ஜென்ரலாக என்கிட்ட வந்து கேட்பாங்க, உனக்கு என்ன நீ ஜாலியாக இருக்க, மீடியாவில் உனக்கு ஃபேம்லாம் வந்துருச்சு, நீ ஷோலாம் பண்ணுறேன்னு சொல்லுவேன். நாளைக்கு நான் இட்லி கடையில் வெறும் இட்லி விற்றா கூட அதில் நான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்பேன். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, இது போனால் கூட பிரச்சனை இல்லை ப்ரோ அப்படின்னு. ஆக்சுவலி 2 விதமான பீப்புள் நான் பார்க்குறேன். 2 விதமான பீப்புளுமே நல்லா தான் பண்ணுறாங்க. ஒரு விதமான பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய கோல் வச்சுட்டு அதை நோக்கி ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுமே சக்ஸஸ் பார்த்துருவாங்க. செகண்ட் செட் ஆஃப் பீப்புள் யாருன்னா கரண்ட்டாக நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும் அதை நான் சூப்பராக பண்ணணும்னு நினைப்பாங்க.
அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டெப்பை ப்ராப்பராக பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டெப்புமே ப்ராப்பராக பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த ஸ்டெப்புமே ப்ராப்பராக பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே அவங்க கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுமே சக்ஸஸாக பார்த்துருவாங்க. ஸோ நிறைய பேர் சொல்கிற மாதிரி நீ கோல் ஃபிக்ஸ் பண்ணி தான் போகணும் அப்படின்னா இட்ஸ் நாட் தட். நான் யாருன்னு நான் தெரியணும், எனக்கு கோல் செட் பண்ணி போறது செட் ஆச்சுன்னா நீ அதை பண்ணலாம். பேசிக்கலி மைண்ட் செட் தான. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க வந்து ரன்னிங் an other business, உங்களுக்கு பாட்காஸ்ட் பண்ணனும் அவசியமே இல்லை, பட் யூ வாண்ட் டு do it because that's your mindset. End of the day. For me also எனக்கும் ஒரு சில ஆசைகள் இருக்கும். டெஃபினட்டா எனக்கு ஆசையே கிடையாது, I'm just going with the flow னா அது கண்டிப்பா ஃபால்ஸ். எனக்கு ஆசைகள் இருக்கு, பட் அந்த ஆசைகள் மட்டுமே என் வாழ்க்கை கிடையாது. I wanted to be the best in whatever I do. No matter what I do, but I wanted to be the best. அது 5 years or 10 years or 20 years இருந்தாலுமே I wanted to be myself, I wanted to be the best. இது ரெண்டு தான் என் மைண்டில் இருக்குது. ஸோ அதனால வந்து I'm just not closing myself to or zoning myself to one particular field because I believe I can do anything and everything if I wanted to do. So that's the thing. Okay. If at all, if you want to give a lesson or a takeaway to our audience, what it will be? I would say this, நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து என்ன வேணால் சொல்லுவாங்க ப்ரோ. நீ மாசுன்னு சொல்லுவாங்க, நீ சரியான கோழன்னு சொல்லுவாங்க. யார் என்ன சொன்னாலும் கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தால் மட்டும் அதை மைண்டில் எடுத்துக்கணும். அண்ட் இன்னொன்று, அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமை தாண்டி இஃப் யூ ரியலி வாண்டட் டு ஸ்டெப் அஹெட், இஃப் யூ ரியலி வாண்டட் டு டூ சம்திங் எக்ஸாட்டிக், தென் யூ ஷுட் டெஃபினெட்லி ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். இது சரியில்லை, அது சரியில்லை, என்கிட்ட காசு இல்லை, என்னோட சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, பிரயோஜனமே கிடையாது. யாருமே வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறது கிடையாது இல்லையா? ஸோ அதனால யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப், யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஒர்க் ஆன் திங்ஸ். அது இப்போ உங்களுக்கு மைனஸாக இருக்கலாம், நாளைக்கு அதை ப்ளஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன். ஸோ ஸ்ட்ரெங்தன் யுவர் வீக்னஸஸ் and believe in your strengths, believe in yourself, be yourself in whatever you do, be the best. இதுதான் simple, as simple as that. Great, 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 lovely.